Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு ஜனவரி 31 2023 இன்றைய செய்திகள் என்ன நடந்தோம் பார்க்கலாம். நேற்றுக்கு இரவு முடிஞ்ச அமெரிக்க சந்தை நல்ல இறக்கத்தில் முடிந்திருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 0.77%, S&P 500 -1.30%, நாஸ்டாக் -1.9. எல்லாமே இறக்கத்திலும் S&P 500 நாஸ்டாக் போன்றவை கடுமையான இறக்கத்திலும் முடிந்திருக்கிறதாக பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எவ்வாறு முடிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான குறியீட்டு எண்கள் வந்து இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. ஆங்சங் மட்டும் கொஞ்சம் வந்து ஏற்றத்தில் இருக்கிறது. மற்ற முக்கிய சந்தைகள் ஜப்பான், நிக்காய், சவுத் கொரியா காஸ்பி, சீன ஷங்காய், தாய்வான் எல்லாமே வந்து இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. ஆனால் நம்ம நிப்டி HX நிப்டி வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரக்கூடிய நிப்டி ஆனது சற்று ஏற்றத்தில் தற்போது வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பொதுவா நடைமுறையில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ முன்னாடிலாம் வந்து சிங்கப்பூர் நிப்டி அப்படின்றத பார்க்கும்போது அது ஏற்றத்தில் இருந்தாலும் இங்கும் ஏற்றத்திலும், அங்கே இறக்கத்தில் இருந்தாலும் இங்கே இறக்கத்திலும் அப்படின்னு பேரலா வந்து அதே மாதிரியான இம்பாக்டை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் என்ன நடக்குது, அங்க ஏற்றத்தில் இருந்தாலும் இங்க துவங்கி கடகடன்னு இறங்கவும் ஆரம்பிக்கிறது நம்ம சில நாட்கள் அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். அதனால இதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாத சூழலில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்று நிலைமை எப்படி இருக்கிறத பார்க்கலாம். உலக சந்தைகள் இறக்கத்தில் இருக்க நம் சந்தை சற்று ஏற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிற நிலை சற்று மாறுபட்ட நிலையாகும். இது டீகப்ளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு பாசிட்டிவான டீகப்ளிங்கா இருக்கிறது. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பல நாட்களாக கடந்த ஒரு வாரமாக நெகட்டிவ் டீகப்ளிங்ல நம்ம இருந்து வருவதை பார்க்கிறோம். ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம நேற்றுக்கு அதை மாடிஃபை பண்ணி போட்டிருக்கிறோம் இல்லையா. சப்போர்ட் லெவல் முன்னாடி 17,800 லெவல்ல இருந்தது. இப்போ எங்க வந்தாச்சு 17,150. அப்போ அதே சப்போர்ட் லெவல் என்னவா மாறலாம், ரெசிஸ்டன்ஸாக மாறலாம் அப்படின்றத தற்போதைய ஒரு நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-இயர் பாண்டில் பெரிய மாற்றம் இல்லை. 3.52ல இருந்து 3.54 பார்க்கிறோம். டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் மார்ஜினலி அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1.9 இந்த ரேஞ்சில இருந்து 1.2 101.9 இருந்தது 102.15 என்ற எல்லைக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ பிரண்ட் குரூட் அப்படின்றது மார்ஜினலி இட் இஸ் டவுன். $87 இருந்தது ஒரு பேரல், இப்போ 87ல இருந்து $85.18 மாறி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கோல்டுல எந்த பெரிய மாற்றமும் இல்லை. ஏற்கனவே அதே விலையில் தான் தற்போது இன்னமும் வியாபாரமாகி வருகிறது. ஒரு அவுன்ஸ்ன்றது $1925 $1925 வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். USD ஐநார்னு பெரிய மாற்றம் இல்லை. நேற்றுக்கு 81.55 இப்போ 81.50 அந்த மாதிரி ஒரு சிறிய மாற்றத்தோட தற்போது இன்னமும் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அது வந்து இன்னைக்கு ஈவினிங் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு பட்ஜெட் அப்படின்றதுனால ஒரு நாள் முன்னதாக வரும். அதே மாதிரி FOMC கூட்டம் நடக்க ஆரம்பிக்குது இன்னையிலிருந்து. நாளைக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டாவது நாள் இன்னைக்கு இரவு முடியும் போது அவங்களுடைய சொல்லக்கூடிய ரிசல்ட் வந்து நாளைக்கு தெரிய வரும். ஆகவே பட்ஜெட்டு FOMC மீட்டோட முடிவுகள், வட்டி விகிதத்திற்கான முடிவுகள் எல்லாமே சந்தையை வந்து ஒரு பெரிய நகர்வுக்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். சந்தை ஏற்கனவே பெரிய நகர்வில் கீழே இருக்கிறதுனால ஒருவேளை பட்ஜெட் பாசிட்டிவா இருந்தால் ஒரு ஏற்றத்தை கொடுக்க கூட வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். பொதுவாக வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி இறக்கம் இருந்தால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏறுவது என்பதும், பட்ஜெட்டுக்கு முன்னால் அப்படின்றது வந்து ஏறி இருந்தால் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இறங்குவதையும் பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடி நல்லாவே இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது ஏற்றமாக மாறுமா அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்தியாவோட ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாமே நாளைக்கு வெளியாக இருக்கும். எப்பயுமே ஒவ்வொரு மாதத்தினுடைய 1ஆம் தேதி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்தைய மாதத்தினுடைய சேல்ஸ் நம்பர் வெளியாகும். ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் முக்கிய நிறுவனங்களுடைய விற்பனை எண்ணிக்கை வந்து வலிமையாகவே இருக்கும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. Q3 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் இந்த வாரத்துக்கு வர வேண்டிய முக்கியமான ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டிருந்தோம். இல்லை ஏற்கனவே இப்போ L&T ரிசல்ட் வந்தாச்சு. அது சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான லாபத்தையும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்கையும் வைத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. FIS நேற்றுக்கு மிக பெரிய அளவில் தங்களுடைய விற்பனையை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். கடந்த 9 மாதங்களில் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இல்லாத அளவுக்கு அதிகமான அளவு விற்பனையை நேற்று முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயல்பாடாக பார்க்கிறோம். 6,792 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். ஸோ இதற்கு சவால் விடும் வகையில் DIS என்று சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 5,512 கோடி என்ற அளவுக்கு வாங்கியும் இருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கூட நம்ம பார்க்கணும். அதே சமயம்
அதானி என்டர்பிரைசஸ்னுடைய FPO இன்னைக்கு முடிவுக்கு வருகிறது. நேத்திக்கு பாத்தீங்கன்னா அதானியோட பங்குகளை வந்து மலன்னு நேத்திக்கு ஏற்றத்துக்கான ஒரு முனைப்பு காட்டியது. அது முடியும் போது இறங்கி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் எண்ட் ஆஃப் த டே திரும்ப ஒரு ஏற்றத்தையும் கொடுத்திருக்கு. இந்த மாதிரி பெரிய வாலட்டாலிட்டியோட தற்போது இருக்கிறது. இன்னைக்கும் அந்த வாலட்டாலிட்டி தொடர வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு அந்த ஃபாலோ ஒன் பப்ளிக் ஆஃபர் முடிவுக்கு வருவதனால் முடிந்த வரைக்கும் அந்த விலையை வந்து அந்த பிரைஸ் பேண்டுக்குள்ள கொண்டு வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பார்க்கலாம். எஃப்ஐஸோட அந்த பை செல்லிங் வந்து காம்பன்சேட் பண்றது டியோட பைஸ் பார்க்குறோம். அது வந்து இந்த அதானி என்டர்பிரைஸ்ல கூட இருக்கலாம் அப்படின்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இதுல யூகத்தின் அடிப்படையில் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிஃப்டிய லைவா ஒவ்வொரு நாள் காலையிலுமே எக்ட்ரா டிவி யூடியூப்ல வந்து எக்ட்ரா டிவியில சேனல்ல லைவ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாருங்க 11 o'clockக்கு சர்ச் பாக்ஸ்ல எக்ட்ரா டிவின்னு போட்டீங்கன்னா லைவா பார்க்கலாம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் இதில் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு வந்ததை ஒரு பச்சை நிற கேண்டில் அதை புல் கேண்டில்னு சொல்ற அளவுக்கு முழுமையான ஒரு அதனுடைய நீட்சி இல்லை. இருந்தாலும் இத்தனை நாளா இறங்கின கேண்டலுக்கு பக்கத்துல இதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு புல் கேண்டில் தான் எடுக்க வேண்டியது. ஸ்பின்னிங் டாப்போட கொஞ்சம் பெருசாகவும் புல் கேண்டில் கொஞ்சம் சின்னதாகவும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அந்த லோவை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நேற்று நியூ லோ வந்தாச்சு. அந்த 17,405 என்ற அளவுக்கு நியூ லோ வந்தாச்சு. இருந்தாலும் க்ளோசிங் கொஞ்சம் மேல இருக்கிறதுனால மேல ஏறி வரும்போது 17,870 என்ற ஒரு எல்லையில் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா நாங்க நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 400, 800 ஸோ இந்த கேப்ல தான் இப்போது வியாபாரம் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா 17,174 என்ற எல்லை காத்து கொண்டு இருக்கிறது. என்னை எப்போது தொடுவீர்கள் என்பது போல் தான் இருக்கிறது. ஒருவேளை அந்த ஒரு இறக்கம் அப்படின்றது இன்றோ நாளையோ இந்த கீழ் நோக்கி இந்த எல்லையை தொட்ட பிறகு திரும்பலாம். இந்த எல்லை முக்கியமான எல்லையாக இப்போதைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.